ஸ்தோத்திரம். வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதிப்பாராக, பெருகவே பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையோடு கூட இணைந்திருப்போம். கடந்த சில வாரங்களாக யுத்த சத்தியம் என்று ஆண்டவர் நம்முடனே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் உலகத்திலே குழந்தையாக பிறந்த நாளிலிருந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மறுபடியும் அவன் மரிக்கும் தருவாய் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு யுத்தம் இருக்கு, ஒரு போராட்டம் இருக்கு. அல்லேலூயா. எல்லாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏதாவது வகையில் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப யுத்த சத்தியம் என்று இன்றைக்கு ஆண்டவர் என்னாகமம் புஸ்தகத்தை முழுசா அதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னு கர்த்தர் நம்ம கூட பேச போகிறார். அல்லேலூயா. ஆமா, கடந்த நாட்களிலே லேவியராகம புஸ்தகத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள். பரிசுத்தம் எப்படி ஆக முடியும் சொன்னாரு? என் வார்த்தையின்படி, என் பிரமாணங்களின்படி, என் கட்டளைகளின்படி நடந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பரிசுத்தமாகிறதுக்கு கீழ்ப்படிதல் முதல் படி. பரிசுத்தமாகிறதுக்கு கீழ்ப்படிதல் ஒரு அஸ்திபாரம். நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அஸ்திபாரம் பரிசுத்தம். கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நானும் நீங்களும் நாம எல்லாருமே என்ன செய்யணும்? உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் என்ன செய்யணும்? இருக்க ஆசைப்படணும். அப்படி ஆசைப்படணும்னு நமக்குள்ள ஒரு விருப்பம் வந்துருச்சுன்னா அதுக்கு முதல் வழி கீழ்ப்படிதல். அப்ப பிள்ளைகளை குறித்து நம்ம சொல்லும் போது பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். உன் ஆயுசு நாட்கள் உனக்கு நீடித்திருக்கும்படி உன்னை பெற்றெடுத்த தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. இதுவே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. பைபிள்ல எல்லா பிள்ளைகளும் வாக்குத்தத்தம் பாஸ்டர் கொடுக்குறாங்க, அந்த சர்ச்சு கொடுக்குற, இந்த பாஸ்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு தேடி தேடி வாங்குறாங்க. ஆனா கடவுள் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் உன்னை பெற்றெடுத்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்கள், கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை பைபிள்லே. ஆமென். இது ஆண்டவர் சொன்ன ஒன்று. அப்ப பிள்ளைகளுக்கு இப்படி சொன்னார். கணவனுக்கு மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள், மனைவிக்கு கணவனுக்கு கீழ்ப்படியுங்கள், வேலைக்காரர்களுக்கு எஜமானுக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் கீழ்ப்படிதலுடைய வடிவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படிந்தால் குடும்பத்திலே சமாதானம், தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம் கிடைக்கும். நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் கீழ்ப்படிந்தால் எதிரி தோற்று விடுவான். நீங்கள் கீழ்ப்படிந்தால் இருதயத்தில் இருக்கக்கூடிய பயம் உங்களை விட்டு போயிடும். கீழ்ப்படியாதவங்களுக்கு தான் இருதயத்தில் பயம் வரும். எதிரி தலையில வந்து உட்கார்ந்துக்கிருவான், நிம்மதியே இருக்காது, வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் கீழ்ப்படிந்தால் எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமா கிடைக்கும். அதுதான் கடந்த நாட்களிலே லேவியராகமம் புஸ்தகத்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடே பேசினார். இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம். என்னாகமத்தை முழுவதுமாக தியானிக்கும்படி ஒரு அற்புதமான ஆதார வசனம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவன் உனக்கு செய்தபடியே நீ அவனுக்கு செய்வாயாக. எதிரி நமக்கு என்னெல்லாம் செய்றாங்களோ, எதிர்ப்பாளர்கள் நமக்கு என்னெல்லாம் செய்றாங்களோ அதையெல்லாம் நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்கு செய்ய வேண்டும். இதுதான் என்னாகமம் புஸ்தகத்துக்குள் மறைந்திருக்கிற தேவனுடைய ஒரு கட்டளை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் எகிப்திலிருந்து வெளியே வந்துவிட்டான் என்பதற்காக அவன் உடனே பெரிய மாவீரன் ஆகிவிட்டான்
என்று சொல்ல முடியாது. ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி விடுதலையாகிவிட்டான் என்பதற்காக அவன் முழுவதுமாக பரிசுத்தமாய் ஆகிவிட்டான் என்று சொல்ல முடியாது. நான் ஊழியம் செய்கிறேன், எனவே நான் மிகப்பெரிய நபர் அப்படி என்று நான் சொல்ல முடியாது. இசை வாசிப்பார்கள் சபையிலே, பயங்கரமா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும், நல்லா பாடுவாங்க. சர்ச்சில் நல்ல சர்ச்சில் ஜோம் பண்ணுவாங்க. நான் நல்லா ஜோம் பண்றேன், நான் நல்லா கீபோர்டு போடுறேன், நல்லா பேடு வாசிக்கிறேன், நான் நல்லா கொயர் என்ன செய்வேன், பாடுவேன், நான் நல்லா ஆராதனை நடத்துவேன் என்பதற்காக நான் பெரிய நபர் என்ன செய்ய முடியாது, ஆகிவிட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவது ஒரு விஷயம்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. எகிப்து என்பது அடிமைத்தனம். ஆமென். மோசே என்கிற ஊழியக்காரன் மூலமாக 30 லட்சம் ஜன மக்களையும் என்ன செய்யறாரு, விடுதலை கொண்டு வந்துற. எல்லாமே சோப்பலாங்கி, நம்ம வாசியில் சொன்ன என்னது, சோப்பலாங்கி. ஒன்றும் முடியாது. ஆனா இப்ப அவங்களை வீரர் ஆக்கணும். அதுதான் இந்த என்னாகமம் புஸ்தகத்தினுடைய சிறப்பு. ஆமென். விடுதலையாக்கப்பட்டவர்கள் வீரனாக வேண்டும், தேவன் எதிர்பார்க்கிறார் இக்காலத்திலே. அதனால யுத்த செய்தி என்று சொல்லும்போது இது 4வது பாகம். நாம் எல்லாரும் என்ன ஆகணும், வீரனாக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடிமை தேசத்தில் அடிமையாய் கிடந்தோம். அது பாவம், உலகம், சில நேரம் மாயமான அன்பு சொல்லலாம், கடன், வியாதி, சொல்லிக்கிட்டே போலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம் அடிமையாய் இருந்தோம். இப்ப நாம யாரா மாறணும், வீரர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. 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 பிள்ளையா மாறுறது, அது பிள்ளையா தான் நம்ம இருக்கோம். ஏசப்பாவுக்கு நம்ம பிள்ளை. அடிமையா இருந்த நாம இப்ப நம்ம பிள்ளை, பிசாசனுடைய பிள்ளையா இருந்தோம், இப்ப ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டோம். அந்த ஞானத்திலிருந்து இந்த புஸ்தகத்தை நம்ம வாசிக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக விலைக்கிரயமாய் கொடுக்கப்பட்டது. அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறதுனால இன்னைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவது ஒரு சிறப்பான காரியமா இருந்தா கூட, நடக்க இருக்கிற யுத்தத்தை எதிர்கொள்ளுகிற அளவுக்கு நாம எப்படி இருக்கணுமா, ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வீரனாகும்படி ஆயத்தமாயிரு. அல்லேலூயா. திரளான சேனையாகும்படி ஆயத்தமாயிரு. அல்லேலூயா. தனியா நின்னா வீரன், கூட்டமா இருந்தா சேனைன்னு அர்த்தம். ஆமென். அப்படிதானே? அந்த மாதிரி மாறணும். அப்ப அதற்கென்று படிநிலைகள் இருக்கிறது. அப்ப நான் பிள்ளையா இருக்கேன், அது ஒரு விசுவாசம்னா அது ஆரம்ப விசுவாசம். பிசாசோடு கூட யுத்தம் செய்ய வேண்டியிருக்கு, எதிரிகளோடு கூட யுத்தம் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப ஆரம்ப விசுவாசத்திலிருந்து நம்ம மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்கு வரணும். அப்ப பிள்ளையாய் இருக்கிற நாம இப்ப நாம யாரா மாறணும்னா வீரனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. வீரனாக நம்ம மாறி இருக்கிறோம் அப்படின்னா ஒன்று சேர்ந்து சேனையாக மாறணும். இதுதான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. இது கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட. இப்ப இல்ல, எப்பயோ எதிர்பார்த்துட்டார். நமக்கு புரியறதுக்காக இன்றைக்கு இது ஆண்டவர் நம்ம மத்தியில பேசுறார். அல்லேலூயா. சபையில நம்ம இருக்கிறோம், பல்வேறு குடும்பத்தார்களா வர்றோம். ஒன்னு சேரவே இல்லை அப்படின்னா நமக்குள்ள பிரிவினை என்கிற பிசாசுடைய வேலை என்ன செய்யுது, இன்னும் இருக்கு. பிரிந்து பிரிந்து போகிறோம் என்றால் அங்க தேவன் வாசமாக இல்லை, தேவனுடைய ஆவி வாசமா இல்லை. அங்க என்ன இருக்கு, பிரிந்து போகிறவர்களுக்குள்ளே பிசாசினுடைய ஆவிதான் இருக்கு. அல்லேலூயா. பிசாசினுடைய கிரியை தான் இருக்குது. அப்போ ஒரே சேனையாகும்படி கர்த்தர் அழைக்கிறார். பிரிந்து போகிறவர்களே வாங்க, விட்டு விலகி போனவர்களே வாங்க, கீழ்ப்படியாமையில் போய் விழுந்து விட்டவர்களே வாங்க, பாவத்திலே மூழ்கி விட்டவர்களே வாங்க, அடிமையாகி விட்டவர்களே வாங்க, பிசாசனுடைய கிரியைகளுக்குள்ளே மாட்டிக்கொண்டு விடுதலை ஆகாமல் இருக்கிறவர்களே வாங்க. கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மனிதனிடத்தில் வைத்த நம்பிக்கையை மாற்றி பரம தகப்பனாயிருக்கிற தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கும்படி வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும், அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும்.
எந்த மாற்றம் இல்லை. கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அடிமைத்தனமா இருந்த இடத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் அவர்களை வெறுமனே வெளியே கொண்டு வரல, சும்மா கொண்டு வரல. பெரிய திட்டம் உள்ள இருக்கு. அப்ப நம்ம உலகத்துல இருந்தோம், பாவத்துல இருந்தோம். அங்க இருந்து நாம உள்ள வந்திருக்கிறோம்னா ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஒரு தரிசனம் இருக்கு. இங்க அமர்ந்திருக்கிற அருமையான ஆரோனையா மீது ஒரு தரிசனம் இருக்கு. மெர்சியம்மா மீது ஒரு தரிசனம் இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற எல்லோரும் மீதும் தரிசனம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் என்ன இருக்கிறது? தரிசனம் இருக்கிறது. ஊழியக்காரங்க மேல மட்டும் தரிசனம் இல்ல. ஊழியக்காரங்க குடும்பத்து மேல மட்டும் ஆண்டவர் தரிசனம் வைக்கல. சாதாரணமாய், ஏழையாய், எளிமையாய், அற்பமாய் எண்ணப்படுகிற தேவ பிள்ளை என்று அழைக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவன் தம்முடைய தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன தரிசனம்னா, வீரனாக மாறு, சேனையாக மாறு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா. வீரனாக மாறு, சேனையாக மாறு, கர்த்தருடைய கூட்டமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இதனாலதான் இந்த என்னாகம புஸ்தகத்தை நாம இப்படி பார்க்கலாம். அடிமைகளாக வெளியே வந்த அந்த ஜனங்களை வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கக்கூடிய தேவனுடைய சேனையாக மாற்றும் அற்புதமான புஸ்தகம் இந்த என்னாகம புஸ்தகம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்கிறாரு. கேள்வியக்காரன் சொன்ன உடனே மூஞ்சி மாறுது. ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக மட்டும் இருக்கிறீர்களா, அல்லது நடக்க இருக்கிற யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட தேவனுடைய வீரனாக, சேனையாக இருக்கிறீர்களா? கேள்வியே வித்தியாசமானது. இது கிறிஸ்தவத்துக்கே புதுமையான ஒன்று. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆம் சிஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஆமா பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? உங்க ரட்சிப்பு யார் காரணம்? இந்த கேள்வியெல்லாம் இனிமே கேட்கவே கூடாது. நீங்க வெறுமனே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, அல்லது தேவனுடைய யுத்தத்தில நீங்க ஒரு வீரனாக, ஒரு சேனையாக இருக்கிறீர்களா என்று கேட்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த செய்தியினுடைய முடிவிலே கர்த்தர் நிச்சயமாக ஆரம்ப நிலையில இருந்து, அற்பமான இடத்துல இருந்து மகிமையான இடத்திற்கு உங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். அப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நாம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்ப பல விசுவாசிகள் யுத்தமே வேண்டான்னு சொல்றாங்க, போராட்டமே வேண்டாங்க. கிறிஸ்தவமும் சில விதமா போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசு இருக்கிறார், உங்களுக்கு யுத்தமே கிடையாது. ஏசு இருக்கிறார், உங்களுக்கு யுத்தம் கிடையாது. ஆண்டவர் யுத்தம் பார்த்துக்கிறார், ஆண்டவர் யுத்தம் பார்த்துக்கிறார். இந்த மாதிரி சொல்றவங்க கிட்ட வேதம் ஒரு கேள்வியை வைக்குது, நானும் கேள்வி வைக்க, நீங்களும் ஒரு கேள்வி வைக்கணும். வீட்டுக்குள்ள சும்மா படுத்துக்கிட்டு இருந்தா எல்லாம் வந்துருமானா வராது. வருமா? வராது. அப்படி வேதம் எங்கேயுமே சொல்லல. நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வார்த்தை உண்மைதான், அந்த வார்த்தை சொன்னது உண்மை, இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த வார்த்தை சொல்லப்பட்ட பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்கிற பார்வை நமக்கு இருக்கு, வெளியில இது இல்லை. அல்லேலூயா. யாத்திராகமத்தில் அந்த வார்த்தை சொல்றார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க உடனே ஒரு பெரிய போர்டு வைக்கிறாங்க, பேனர் வைக்கிறாங்க. யெகோவா நிசி என்று ஒரு பேனர் வச்சிருக்காங்க பலிபீடத்துல. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவர் என்று வைக்கிறாங்க. அப்ப அந்த வார்த்தை நம்பப்பட்டது, அது தேவனால் பேசப்பட்டது. ஆனா அந்த வார்த்தையை வெறுமனே நம்பிட்டு சும்மா உட்காரல. யுத்தத்துல பட்டயங்களை பிடித்து கொண்டு தேவன் சொல்லுகிற பிரகாரமாய் ஊழியக்காரன் மோசே ஜெபிக்கிறார். ஆரோன் ஊர் என்பவர் என்ன செய்றாங்க? மோசே ஊழியக்காரனை தாங்குகிறார்கள். அங்கே வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கு, யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்பது சும்மா இருக்க சொல்வது அல்ல. விசுவாசம் என்பது வீரனை போல, சேனையை போல எழும்புவதை பற்றி பேசிக் கொண்டிருக்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை நீங்க இன்னைக்கு தான் நீங்க கேட்கறீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்து கிரியை செய்வார். உங்களை ஒரு வீரராக, ஒரு யுத்த வீரராக
ஒரு சேனை தளபதியாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்ப பைபிள் சொல்லுது, வாக்கு தத்தம் எங்கே இருக்குதோ அங்கே எதிர்ப்புகள் வரும். அதனால நாம யுத்தம் பண்ணணும். ஹalleluya. யுத்தம் வேணான்னு சொல்லக்கூடாது. வாக்குத்தத்தம் வேணும் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கு. வாக்குத்தத்தம் சொன்னா நம்ம வாயில் அப்படியே சர்க்கரையை போட்டா எப்படி மனசு சந்தோஷமாகும்ல, ஆமென். அந்த மாதிரி இருக்கும்ல. வாக்குத்தத்தம் நமக்கு இருக்குதுன்னா கூடவே அங்கே என்ன இருக்கு? ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருக்கு, ஒரு யுத்தம் இருக்கு. அந்த யுத்தத்தை நாம செய்யக்கூடாது, தேவ பலத்தோடு கூட செய்ய வேண்டும். ஹalleluya. அல்லேலூயாங்களே. ஹalleluya. அப்ப இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. யுத்தம் வேண்டாம், யுத்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. பிரியாணி வேணும்னு ஆசைப்படுறோம். அல்லேலூயா. ஹalleluya. பிரியாணி சும்மா வருமா? பிரியாணிக்கு தேவையான சிக்கனோ மட்டனோ கடையில் வாங்கணும். தேவையான மூலப்பொருட்கள் மளிகை சாமான்கள் வாங்கணும். சமைக்க நமக்கே தெரிஞ்ச நாம சமையல் பண்ணணும், அல்லது சமையல் பண்ணுகிறவர்களை கூட்டு வரணும். ஆமென். இதுக்கெல்லாம் என்ன வேணும்? பணம் வேணும். பணம் வேணும்னா என்ன செய்யணும்? வேலைக்கு போகணும். வேலைக்கு போனாதான் என்ன வரும்? பணம் வரும். சும்மா வருமானா வராது. வராது. அல்லேலூயா. ஹalleluya. அந்த எலியாவுக்கு ஆண்டவர் காக்கா மூலமா கறி ஒன்று கொடுத்தார்ல, அது மாதிரி எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுப்பாருன்னு குருட்டு விசுவாசத்தில் நினைச்ச கூடாது. இருக்க கூட இருந்துகிட்டே இருந்தா இருந்துகிட்டே இருக்கணும். ஏமாத்துறவன் ஏமாத்திக்கிட்டே இருப்பான். கடைசி வரைக்கும் ஏழையா இருக்கிறவங்க ஏழையா இருப்போம், ஏமாத்துறவன் உயர்ந்து போயிட்டே இருப்பான். அதனால இன்றைக்கு தேவன் நமக்கு நல் வார்த்தைகளை சொல்லுகிறார். யுத்தம் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள், யுத்த வீரராக அழைக்கப்பட்டிருக்கிறோம், யுத்தம் செய்யக்கூடிய சேனையாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெற்றியை கர்த்தர் தருவார். ஹalleluya. அப்ப வாக்குத்தத்தம் இருக்கிற இடத்துல எதிர்ப்பு வரும். ஆமென். தேவனுடைய அழைப்பு இருக்கிற இடத்துல யுத்தம் இருக்கு. ஆமென். விடுதலை எங்க வரணும்னு இருக்கோ அங்க போராட்டம் வரணும். ஆமென். வெள்ளம் வரணும்னா மழை வரணும். ஆமென். வெள்ளம் வரணும்னா கரை புரளணும். ஹalleluya. அப்ப வராம இது நடக்காது. ஆமென். அல்லேலூயாங்களே. ஆமென். எல்லா அமைதிக்கு முன்னதாக ஒரு போராட்டம் இருக்கு, ஒரு பெரிய புயல் இருக்கு. புயல் இருந்தா அடிச்சு ஓயணும். ஆமென். அமைதி வேணும். அமைதி வேணும்னா புயல் அடிச்சா தான் அமைதி வரும். ஹalleluya. சரிங்களா? அலைகள் இல்லாம படகு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதாவது தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. நாமும் நம்முடைய வேலைகளை செய்ய வேண்டும். வாக்குத்தத்தம் வேணும்னா நமக்கு என்ன செய்யணும்? எதிர்ப்பு சமாளிக்கணும். ஆமென். கானான் தேசத்தை கொடுப்பேன், கர்த்தருடைய வாக்கு. பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். எதிர்ப்பு இருக்கு, எதிர்ப்புல ஜெயிக்கணும். ஹalleluya. கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஹalleluya. சபையை கொடுப்பேன்னா சபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல ஆராதனை ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. சில எதிர்ப்பு உண்டு, சில பிரச்சனைகள் உண்டு. ஊழியத்தில் வந்த உடனே மேலே தூக்கி வச்சுருவாங்கன்னா முடியாது. சின்ன சின்ன பிரச்சனை வரும், சின்ன சின்ன போராட்டம் வரும். சர்ச்சையை பூட்டுவாங்க, தீய வச்சு கொளுத்துவாங்க, ஊருக்குள்ளேயே நுழைய விட மாட்டாங்க, சுவிசேஷங்களை பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க. இதெல்லாம் நாம தாண்டி போக வேண்டிய விஷயம். இதெல்லாம் தாண்டி போனாதான் வாக்களிக்கப்பட்ட தேசமாகிய கானான் தேசம் போல கர்த்தர் நமக்கென்று வாக்கு பண்ணியிருக்கிற விஷயங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹalleluya. 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 அப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசம் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வாக்களிக்கப்பட்ட கானான் தேசம் வெறுமனே அவர்களுக்கு கிடைக்காது. அங்கே எதிரிகள் இருந்தார்கள். அந்த தேசத்திற்குள்ள எதிரி இருந்தாங்க. இப்ப நமக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உங்களை உயர்த்துவேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த உயர்வுக்கு அங்க யார் இருப்பா? எதிரி இருப்பாங்க. ஆமென். எதிரியை தோற்கடிச்சா தானே நம்ம வாழ்க்கை உயர முடியும். ஆமென். எதிரியை தோற்கடிச்சா தான் நம்முடைய வாழ்க்கை உயரும். ஆமென். அப்ப அந்த எதிரி நமக்கு நல்லது, ஆமென். அந்த போராட்டம் நமக்கு நல்லது, அந்த யுத்தம் நமக்கு நல்லது, பிசாசுடைய அலக்களிப்பு இருக்கா நல்லது. ஆமென். இப்படி நாம நினைச்சிட்டு நம்முடைய பயணத்துல முதல் அடியை எடுத்து வைங்க, கர்த்தருடைய யுத்தம் தொடங்க ஆரம்பிக்கிறது. ஹalleluya. எதிரிகள் இருந்தார்கள், அதுபோல ஆண்டவரும் அங்கேதான் இருந்தார். உங்களுக்காக வைத்திருக்கும் தேவ நோக்கத்தை அங்க வைத்திருக்கிறார். தேவனுடைய அழைப்பை அங்கேதான் வைத்திருக்கிறார். தேவனுடைய குடும்பங்களாக நீங்க எழும்ப வேண்டும் என்று உங்களுக்குள் வைத்திருக்கிற குடும்பங்களும் அங்கேதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. உங்கள் மூலமாய் செய்ய வேண்டிய ஊழியங்களும் அங்கேதான் இருக்கிறது. இங்க யுத்தம்னா இங்கதான் நோக்கம் இருக்கு. இங்க யுத்தம்னா இங்கதான் தேவ அழைப்பு இருக்கு.
இங்க யுத்தம்னா இங்க தேவனுடைய ஆத்துமாக்கள் இங்க இருக்கிறார்கள். நம்ம கண்ணு பார்க்கல, ஆனா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya. கண்ணு பாச்சா பார்க்கல, என்ன ஊழியங்கள் பண்றாங்க, ஒண்ணுமே வரல. கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya. எதிரி முழுவதுமாய் தோற்கடிக்கப்படும் வரைக்கும் அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அந்த பயணத்துல விசுவாசம் முதன்மையானதா இருந்து கொண்டிருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று இயேசு கேள்வி கேட்டார். அதுபோல நாமும் வெறுமனே விசுவாசியாமல் யுத்தத்திற்காக நாம் எழும்ப வேண்டும். இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா, ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தம் இங்க இருக்கு, நமக்கு எதிர்ப்பும் இங்க இருக்கு. தேவனும் இங்க இருக்கிறார். தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய தரிசனம், தேவனுடைய குடும்பம், தேவனுடைய ஆத்துமாக்கள், தேவனுடைய ஊழியம், தேவனுடைய அபிஷேகங்கள், வரமகள், கிருபைகள் எல்லாமே இங்க தான் இருக்கு. ஹalleluya. ஹல்லேலூயா, ஹalleluya. இதெல்லாம் எதிர்க்கக்கூடிய எதிர்ப்புகள் தான் இங்க இருக்கு சுத்தி. ஆமென். தேவன் கொடுக்க போற விஷயங்கள் இருக்குல்ல, அதை எதிர்க்கத்தான் இருக்காங்க, நம்மளை எதிர்க்க முடியாது. ஆமென். உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஹalleluya. ஜனங்கள் உங்களை பகைக்கும் முன்னே அவர்கள் என்னை பகைக்கிறாங்கன்னு சொல்றார். ஆமென். உங்க மேல யாராச்சும் கெட்ட சிந்தையோட ஒரு பார்வை வைக்கிறாங்க, உங்க மேல யாராச்சும் கெட்ட வார்த்தைகளை பேசுறாங்க, ஆமென். உங்களை யாராவது பகைக்கிறாங்க, உங்களுக்கு துரோகம் பண்றாங்கன்னா அது உங்களுக்கு நடப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் எனக்கு அதை செய்யறாங்க அப்படின்னு கர்த்தர் வழி செய்யறாரு. அந்த பிரச்சனையெல்லாம் தன் மேல வச்சுட்டு சொல்றார். ஹalleluya. அப்புறம் ஏன் பயப்படணும்? ஆமென். அப்புறம் ஏன் ஆண்டவர் சந்தேகப்படணும்? ஆமென். அப்புறம் ஏன் தேவ வார்த்தை மேல குழம்பணும்? ஹalleluya. சில நேரங்களில் நாம அவசரப்பட்டு நடக்கிற அந்த போராட்டங்களை பார்த்துட்டு அவிசுவாச வார்த்தைகளை ஏன் பேசணும்? ஆமென். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்ல வேண்டும். ஹalleluya. யுத்தத்திற்கு நானும் ஆண்டவரோடு இணைந்திருப்பேன் என்று சொல்ல வேண்டும். ஹalleluya. யுத்த வீரனாக மாறுவேன், ஒரு சேனையாக எழும்புவேன் என்று சொல்ல வேண்டும். ஆமென். அப்பொழுது வெற்றி நிச்சயமா நமக்கு கிடைக்க போகுது. ஆமென். ஹalleluya. ஒரு உண்மை, யுத்தம் இருப்பது, தேவன் உங்களை விடமாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார் என்பதற்கு தான் அடையாளம். ஹalleluya. சில நேரங்கள்ல யுத்தம் இருப்பதே நாம வாக்குத்தத்தத்தை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு புரியறதுக்கு தான். யாருக்கெல்லாம் போராட்டம் வருது, யாருக்கெல்லாம் எதிர்ப்பு வருது, யாருக்கெல்லாம் அலக்களிப்பு வருது, யாருடைய இடத்துல சண்டை கலகம்லாம் வருது அப்படின்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நானும் சேர்த்துதான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். கரங்களை உயர்த்துங்களேன். ஹalleluya. எப்படி சண்டை கலகம் போராட்டம் நிந்தை அவமானம் பாடு உபத்திரம் சோதனை வேதனை வியாதி கடன் கஷ்டம் ஆமென். இப்படி எதெல்லாம் இருக்குதோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இருந்தால் நீங்கள் சரியான வாக்குத்தத்த பாதையில் தான் போய் கொண்டிருக்கிறீர்கள். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம். 3 விதமா நம்ம பிரித்து சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். இந்த என்னாகம புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. யுத்தத்திற்கு முதல்ல தேவை என்னன்னா ஆயத்தப்படுறது தேவை. என்ன தேவை? ஆயத்தப்படுறது. யுத்தத்துக்கு என்ன தேவை? ஆயத்தப்படுறது. யுத்தம்னா ஆயத்தப்படணும். பிரியாணி தட்டில் வரணும்னா பிரியாணியை சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். என்னென்ன மளிகை சாமான்கள் எவ்வளோ போடணும் எல்லாம் ஒதுக்கி வைக்கணும், இருக்குதான்னு பார்க்கணும். பிறகு நாளைக்கு பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. காய்கறிகள் எவ்வளோ போடணும் அங்கே இருக்கணும், மசாலா பொருட்கள் எவ்வளோ போடணும் அங்கே இருக்கணும். எல்லாமே ஆயத்தமாக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பிரியாணி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்யும்? தட்டில் வரும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா சில காரியங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். முதலாவது ஆயத்தம் என்னன்னா, அங்கே சொல்றாரு என்னாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல 20 வயதிற்கு மேற்பட்டவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். என்ன செய்யணுமா? ஒரு யுத்தம் நடக்கிறதுக்கு என்ன வேணுமா? 20 வயசுக்கு மேல உள்ளவங்க என்ன செய்யணும்? எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய வயது எத்தனை? 20 தாண்டி முன்னேறி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவர்களே ஆண்டவருடைய யுத்தத்திற்கு தகுதியானவர்கள். ஒருவேளை சின்ன சின்ன பிள்ளைகள் இங்க இருக்கு, 5 வயசுல இருக்கு, 10 வயசுல இருக்கு, 13 வயசுல இருக்கு, 19 வயசுல கூட இருக்கும். என்னாகமம் புஸ்தகத்தின்படி 20 வயதிற்கு உட்பட்டவர்கள் யுத்தத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல.
20 வயசு தான் ஒரு பக்குவமான வயசு. சில காரியங்களை புரிஞ்சுக்கிட முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில விஷயங்களை நம்ம என்ன செய்ய முடியும், தெரிஞ்சுக்கிட முடியும், அனுபவத்தினால புரிஞ்சுக்கிட முடியும். அப்ப இதை ஆண்டவர் என்னாகம புஸ்தகத்தில் வைக்கிறார். ஆவிக்குரிய யுத்தத்துக்கு தகுதியான வயது என்ன? 20 வயது. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இது 20 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் யுத்தத்திற்கு போகக்கூடியவர்களாக அவர்களை ஏற்படுத்தும்படி தேவன் என்ன செய்கிறார்? அங்கே ஒரு கட்டளை கொடுக்கின்றார். இதுல ஒரு முக்கியமான ஒரு உண்மை இருக்கு. என்னன்னா, தேவன் யுத்தத்திற்கு முன்னாடி ஜனங்களை அடையாளப்படுத்துகிறார். நீங்க ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு பெயரே இல்லை, பெயரற்ற மனிதர்களாக அல்ல, நமக்குன்னு ஒரு பெயர் என்ன செய்கிறது இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு இடம் இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு பங்கு இருக்குது. அல்ல சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நமக்கு என்ன இருக்கு? ஒரு பங்கு இருக்கு, ஒரு பங்கு இருக்கு, ஒரு பெயர் இருக்கு, ஒரு பொறுப்பு இருக்கு. ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கிற ஒரு திட்டம் இருக்குது. ஒரு அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு சபையினுடைய பார்வையில் திருச்சபை மனவாட்டி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையா நாம இருக்கிறோம். இந்த சரீரமாகிய சபையில நாம எல்லாரும் ஒவ்வொரு உறுப்பா கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். கண்ணா, காதா, மூக்கா, வாயா, கழுத்தா, கையா, காலா, ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இங்க இருக்கிற ஒவ்வொரு நபரையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். அதுபோல அந்த திருச்சபையில இப்ப இந்த கையில இதுல எது சின்ன ஒரு உறுப்பு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த சின்ன விரல், சுண்டு விரல் தான் சின்ன உறுப்பாக நீங்க சொல்லுவீங்க. அப்ப பார்வையின் அடிப்படையில ஒரு நபரை சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை சர்ச்சில் இதுக்கு முன்ன நம்மளை பார்த்து இவங்க ரொம்ப அற்பமானவர்கள் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். நம்மளை மற்றவர்கள் உங்களை அற்பமானவர்கள் அப்படின்னு நினைச்சலாம், உங்களை நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. ஜனங்கள் நினைக்கலாம் இவங்க தேவையே இல்லாதவங்க, தேவனுடைய ராஜ்யத்துல ஆவிக்குரிய யுத்தத்துல இவங்கெல்லாம் வேண்டாம், அவங்கெல்லாம் வேண்டாம், இவங்கெல்லாம் அதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நபரை கூட தேவை அற்றவர் அப்படின்னு நினைச்சதே இல்லை. ஆண்டவருக்கு எல்லாருமே தேவைன்னு சொல்றார். எல்லாருமே தேவைன்னு ஒரு நபர் நமக்குள்ள நினைச்சிட்டோம்னா நாம வீரனாக ஆயத்தப்படுற வேலையில முன்னேற ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. சேனையாக உருவாகுவதற்கு ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நான், நீங்க சொல்லணும், நான் சொல்லுங்களேன், நான் தேவனுடைய சேனையில் ஒரு பங்குள்ளவனா இருக்கிறேன், ஒரு பங்காளியா நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இதுதான் ஆரம்ப விசுவாசம். ஆமென். இந்த விசுவாசம் தான் யுத்தத்துல முதல் படி. நான் ஆண்டவருடைய ஆவிக்குரிய யுத்தத்துல அவருடைய சேனையில நானும் ஒரு பங்காளியா இருக்கிறேன். 20 வயசுக்கு மேல நாம இருக்கிறதுனால இதை நாம சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 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 ஆரம்ப நாட்கள்ல ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி இதை பத்தி தெரியல. நான் இப்ப ரட்சிப்பினுடைய அனுபவத்துல இருக்கிறதுனால இதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நாட்களை எத்தனையோ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வீணாக்கிட்டோம். ஒரு பக்தன் பாடினான், காலங்கள் கடந்து போனது ஏசையா, இந்த வாழ்க்கையை நான் வாழாம போயிட்டேன், வாழ்வை புரிஞ்சுக்கிடாம போயிட்டேன், அறியாம போயிட்டேன். இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது கடைசி காலம் என்று புரிஞ்சுக்கிட்டேன். ஆமென். நான் மனம் திரும்பிட்டேன். இப்ப நீங்க என்னை கற்றுக் கொடுங்க, என்னை வழி நடத்துங்க, எனக்கு ஆலோசனைகளை கொடுங்க, உங்களுடைய வார்த்தைகளை எனக்கு என்ன செய்யுங்க? போதிங்க. நானும் யுத்தம் செய்ய வேண்டும். ஆமென். அப்ப முதல் படி, நான் தேவனுடைய சேனையில் ஒரு பங்காளியாக யுத்த வீரனாக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது, தேவன் சேனையை ஒழுங்குபடுத்துகிறார். என்னாகமம் 2ஆம் அதிகாரம். இஸ்ரவேலினுடைய கோத்திரங்கள் சந்திப்பு கூடாரத்தை நோக்கி என்ன செய்யறது? ஒரு முகாம் போடுறாங்க. அங்க ஒரு பெரிய ஆழமான வெளிப்பாடு இருக்கு. தேவன் அவங்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கிறார். அவர் ஆமென் சொல்லுங்களேன். அவங்க வாழ்க்கையினுடைய மையத்துல ஆயுதம் கிடையாது. அருவா, கத்தி, ஈட்டி, சூளம் இதெல்லாம் நினைச்சில அவங்க கிட்ட இல்ல. ஆனா அங்க தேவன் இருக்கிறார், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. இதுதான் வெற்றியினுடைய அடுத்த கட்ட பகுதி.
ஆமென். ஒன்னு ஆயத்தப்படணும், ரெண்டாவது தேவன் நம்ம கூட இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கணும். அப்பதான் யுத்தத்துக்கு போகும்போது நமக்கு வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தேவ பிரசன்னத்தை தான் கடந்த வாரத்துல லேவியராகமம் புஸ்தகத்தின்படி பரிசுத்தம் என்று தியானம் பண்ணிட்டு போனோம். அல்லேலூயா. வெற்றி வேணும்னா என்ன வேணும்? பரிசுத்தம். ஆயத்தப்படணும், பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருந்தாலே நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. சரிங்களா? அல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய மையத்தில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒழுங்காயிரும். ஆமென். அப்ப வாலிப பிள்ளைகளை குறித்து நான் சொன்னேன். ஆமென். 20 வயசுக்கு மேல உள்ள தேவ பிள்ளைகளே, உங்களை இருகரம் கூப்பி என்ன செய்ற வேண்டிக் கொள்கிறேன். உங்க வாழ்க்கையிலே தேவனை நீங்கள் மையப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். ரொம்ப பரிசுத்தமா இருக்கும். ஆமென். ரொம்ப ஒழுக்கமா இருக்கும். 4 பேர் உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுகிற அளவுக்கு சாட்சியுள்ள ஜீவிதமாக இருக்கும் என்று வாலிப பிள்ளைகளை இருகரம் கூப்பி என்ன செய்யறேன்? கெஞ்சி கொள்ளுகிறேன். அல்லேலூயா. சபையில ரொம்ப முக்கியமானவர்கள் யாருன்னா வாலிபர்கள். சபையினுடைய எதிர்காலம் யாருக்கிட்ட இருக்குன்னா வாலிபர்கள் கிட்ட இருக்கு. ஆமென். அதனாலதான் இங்க வாக்குத்தத்தம் வேணும் ஆசைப்படுறோம். வாக்குத்தத்தம் நிறைவேறணும் ஆசைப்படுறோம். நல்லா பாருங்க, வாக்குத்தத்தத்தை கிடைக்கணும்னா வாலிபர்கள் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மூலமா தான் என்ன செய்வாரு? ஆண்டவர் கொண்டு வருகிறான்னு இந்த என்னாகம புஸ்தகத்துல சொல்றார். அல்லேலூயா. அதனால எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய சபையிலே கொண்டு வந்து அர்ப்பணியுங்கள். ஆமென். அதற்காக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். நீர் எங்களை உயர்த்துவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன் பிள்ளை மூலமாகத்தான் உங்களை உயர்த்த போறேன்றார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை மூலமாகத்தான் நான் உயர்த்த போகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்க பெத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஆண்டுடைய கரத்தில் ஒப்படையுங்கள். உங்க வாழ்க்கையை பரிசுத்தத்திற்கு ஒப்படையுங்கள். ஆமென். உங்கள் பெற்றோரை கனப்படுத்துங்கள். கனப்படுத்துவதற்கு அடையாளமாக தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள் என்று என்ன செய்யறேன்? மீண்டும் மீண்டும் இருகரம் கூப்பி கெஞ்சி இந்த ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தின் மையம் யார்? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய மையம் யார்? ஆமென். உங்கள் ஊழியத்தினுடைய மையம் யார்? ஆமென். உங்கள் சபையினுடைய மையம் யார்? அல்லேலூயா. காணிக்க கட்டா போட்டா சபையினுடைய மையம் யாரா மாறிடுறாங்க? காணிக்க போட்டவங்களா மாறிடுறாங்க சில சபையில. ஆமென். வசதி படைத்தவர்கள் ஊழியத்தினுடைய மையமா மாறிடுறாங்க. ஆமென். ஊழியக்காரன் ஜனங்களுக்கு போதிக்கணும். ஜனம் ஊழியக்காரனுக்கு என்ன செய்யக்கூடாது? போதிக்க போதிக்க கூடாது. பணம் கொடுக்குறாங்க, பொருள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஊழியன் தன் நிலை என்ன செய்யக்கூடாது? மறந்துட கூடாது. இல்லைன்னா ஊழியத்தில் வெற்றி வரவே முடியாது. வராது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். குடும்பத்தின் மையம், ஊழியத்தின் மையம், சபையின் மையம், வேலையின் மையம், பொருளாதாரத்தின் மையம், எல்லாம் நீங்க எடுக்கிற தீர்மானத்தின் முடிவினுடைய மையம் இயேசுவாக இருக்கட்டும். இயேசு இருந்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு. அல்லேலூயா. ஆயத்தமாய் இருந்தா வெற்றி உண்டு. ஆமென். தேவன் உங்கள் மையமாய் இருந்தா வெற்றி உண்டு. மூன்றாவது, என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம். சுருக்கமா சொல்றேன், நீங்க பிடிச்சுக்கோங்க பாயிண்ட். ஏன்னா ஒரு நாள்ல 1 மணி நேரம் செய்தியில ஒரு முழு புஸ்தகத்தையும் நாம் என்ன செய்யணும்? முடிக்க வேண்டும். இப்ப என்னாகமம் 13, 14 வாசிக்கும் போது யுத்தத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். அல்லேலூயா. வெற்றி கிடைக்க ரெண்டு விஷயம் சொன்னேன். ஆயத்தமா இருக்கணும், தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும், நம்முடைய முதன்மை கடவுளா இருக்கணும். அப்படி இருந்துட்டா யுத்தத்திற்கு அனுப்பும் பொழுது அங்கே சில சம்பவம் இருக்கு. 12 பேர். எத்தனை பேர்? 12 பேர். இஸ்ரவேல் மக்கள் 12 கோத்திரக்காரங்க, 12 வகையான மக்கள். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தாங்க. அந்த 12 பிள்ளைகளுக்கு அப்படியே பிள்ளைகள் பிறந்ததுனால இன்னாருடைய வம்சம், இன்னாருடைய வம்சம், இன்னாருடைய வம்சம்னு சொல்றதுனால 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்துக்கும் 12 பேரை என்ன செய்றாங்க? கூப்பிட்டு தகுதிப்படுத்தி அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி அனுப்புறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த 12 பேரும் அந்த தேசத்தை போய் எட்டி பார்க்காங்க, வேவு பார்க்கறாங்க. என்ன செய்யணுமா?
என்ன செய்யணும்? வேறு வேவு பார்க்கணும். இந்த 12 பேர் யாருன்னா 20 வயசுக்கு மேற்பட்டாங்க, 20 வயசுக்கு மேல உள்ளவங்க. இவங்க போய் ஒரு ஒற்றன் வேலை பார்க்குறாங்க. எப்படி இருக்கு? உண்மையிலே கடவுள் சொன்ன பாலும் தேன ஆறு ஓடுதா இல்லையா? இல்லை வறட்சியா கிடக்கா? நம்பலாமா நம்பக்கூடாதா? இல்லைன்னா 30 லட்சம் மக்களும் என்ன செஞ்சிருவோம்? ஒன்றும் இல்லாமல் போயிடுவோமே அப்படின்னு நினைச்சாங்க. போய் வேவு பார்க்க போகிறாங்க. திருப்பி வந்து துப்பு சொல்லணும். அப்போ போகும்போதும் பாதுகாப்பாக போகணும், திரும்பி வரும்பொழுது என்ன செய்யணும்? பாதுகாப்பாக இருக்கணும். அப்போ ஆவிக்குரிய யுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. எங்கே போனாலும் பாதுகாப்பாக போகணும், எங்கே திரும்பி வந்தாலும் பாதுகாப்பாக இருக்கணும். திருச்சபையில் வசனத்தை கேட்குறோம், நல்லா ஜெபிக்கிறோம், அபிஷேகத்தை பெற்று ஆராதிக்கிறோம், வசனத்தை நாம் கேட்குறோம். இதை விட்டுட்டு நீ அடுத்த வாரம் தான் திருப்பி இங்கே வருவோம். இடையில ஜப கூட்டம் வச்சா நீங்க வருவீங்க, ஜெபிப்பீங்க. அப்ப போகும்போது நீங்க பாதுகாப்பா போகணும், திரும்பி வரும்போதும் பாதுகாப்பு. பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ போறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை நினைச்சு மனம் பதறுவோம். பிள்ளை போகுது, எப்படி போகுதோ திருப்பி என்ன செய்யணும்? பாதுகாப்பா திருப்பி அப்படியே வரணும். சந்தோஷமா போனா சந்தோஷமா வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசைப்படுறோம். அப்ப பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த செய்தியை கேட்டால் நீங்கள் எப்படி போகிறீர்களோ அப்படியே திருப்பி வர வேண்டும். அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. ஆமென், ஆமென், ஆமென். ஊழியத்திலையும் அப்படித்தான். சுவிசேஷம் சொல்லவோ ஜப கூட்டத்துக்கு போகவோ இப்படி பிரயாணப்பட்டு போனா ஊழியம் செய்கிற பிள்ளைகள் போகும்போது எவ்வளவு பாதுகாப்பா போறாங்களோ திரும்பி வரும்போது என்ன செய்யணும்? சுவிசேஷ ஊழியங்களை ஜப கூட்டங்களை முடிச்சுட்டு பாதுகாப்பா திரும்பி வரணும். அப்புறம் அங்க விசாரணை நடக்கும். அங்க என்ன நடந்துச்சு, இன்னைக்கு ஸ்கூல்ல உனக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, வீட்டில் அப்பா அம்மா விசாரிச்சு எப்படி பிள்ளைகளை நாம கண்ட்ரோல்ல வைக்கிறோமோ அதுபோல ஊழியங்களிலே என்னென்ன இடத்துக்கு போனோம், என்னென்ன ஜப கூட்டங்கள் பண்ணோம், இத்தனை ஆத்துமா வந்துச்சு அப்படின்னு போதகர்கள் விசாரிக்கிறது போல இந்த இடத்துல அனுப்பின நபர் அந்த 12 பேரை கூப்பிட்டு என்ன செய்றாங்க? விசாரிக்கிறாங்க. 10 பேருக்கு அங்க பெரிய எதிரி இருக்கான், அங்க பெரிய ராட்சதர் இருக்கிறாங்க, அங்க போய் நம்மளால பிழைக்க முடியாது, வாக்குத்தத்தம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, அதெல்லாம் சுதந்திரிப்பதற்கு நமக்கு தகுதியே இல்ல அப்படின்னு நினைச்சாங்க, புலம்புறாங்க. எத்தனை பேர்ல? 12 பேர்ல 10 பேர். 2 பேரு சொல்றாங்க, தேவன் நம்ம கூட இருக்கிறார், அந்த எதிரிய நாம ஜெயிச்சிரும், விடுதலை நமக்கு கிடைக்கும், அந்த தேசம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு 2 பேர் சொல்றாங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க இந்த செய்தியை கேட்குறீங்க. இந்த செய்தியை கேட்குற யாரா இருந்தாலும் உங்களுக்குள்ள நீங்க உங்களை நிதானிச்சு பாருங்க. அந்த 10 பேர் சொன்னது மாதிரியான வாழ்க்கை வாழ்றீங்களா? முடியாது, நடக்காது, கிடைக்காது, ஆகாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு வாழ்றீங்களா? அழுது புலம்பி கவலை வேதனை பாடு உபத்திரவங்களை வாழ்றீங்களா? அல்லது 2 பேர் சொன்னது போல தேவன் நம்ம கூட இருக்கிறார், தேவனுடைய பலம் நமக்கு இருக்கு, அந்த எதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் யுத்தம் செஞ்சா நிச்சயமா நமக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், ஒரு சுதந்திரிப்பு நமக்கு நடக்கும் அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த 2 கூட்டத்துல நீங்க எந்த பக்கம் இருக்கிறீங்கன்னு நீங்களே உங்களை என்ன செஞ்சுக்கங்க? நிதானிச்சுக்கங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப அவங்க எதிரியினுடைய பலத்தை பார்க்கறாங்க, இவங்க தேவ பலத்தை பார்க்கறாங்க. அப்ப அதுதான் இன்னைக்கு முக்கியம். அவங்களுக்கு இருந்தது மாம்ச கண்ணு, 10 பேருக்கு இருந்தது. இந்த 2 பேருக்கு இருந்தது விசுவாச கண்கள். தேவனுடைய, நான் சொன்னேன், வாக்குத்தத்தத்துக்குள்ள தேவன் இருக்கிறார், தேவனுடைய மனசுக்குள்ள தேவ திட்டம் இருக்கு, தேவனுடைய திட்டத்துக்குள்ள ஒரு யுத்தம் இருக்கு. அந்த யுத்தத்திலே நாம செய்ய வேண்டிய அந்த யுத்தத்திற்கு தேவனுடைய பலத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதற்குள்ளே எதிரி தோற்கடிக்கப்படுகிறவனாய் இருக்கிறான். வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்குரியதாய் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் விசுவாச கண்கள். ஆமென். இந்த கண்கள் ஒரு நபருக்கு இருந்துச்சுன்னா போகிற எல்லா இடத்தையும் பயப்படவே மாட்டான். ஆமென். கிறிஸ்தவர்கள் தலை குனியணுங்க. கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்? தலையை குனியணும். ஏன் தெரியுமா? உலகத்துல எண்ணற்ற மதங்கள் இருக்கு, கடவுள் இல்லாதவன் கூட இருக்கிறான். புத்த மதத்தை போய் பார்க்கணும். புத்த மதத்துக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள அந்த துறவியா இருப்பாங்கல்ல, அவங்கள போய் பாருங்க. கிறிஸ்தவ ஊழியக்காரங்கள்லாம் அவங்க கால் தூசிக்கு சமம். அந்த புத்த மதத்துக்காரங்க நீங்க எவ்வளவு பாடு உபத்திரம் வந்தாலும் அப்படியே அமைதியா இருப்பாங்க.
நீங்க எவ்வளவு திட்டினாலும் அப்படியே வெளியே இருப்பாங்க. சீக்கிரத்துல கோபம் வரவே வராது. அந்த அளவுக்கு ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. அதை தொடர்ந்து என்ன செய்றாங்க? பிராக்டிஸ் பண்றாங்க. அப்ப அவர்களுக்கு அவர்களுடைய மதத்தினுடைய அந்த கோட்பாடின்படி இறைவனை, ஒளியை, அந்த ஜோதியை அடைவதற்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிராக்டிஸ் அது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அதை அவங்க நல்லா செய்றாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் தேவனை தன் புயபலமா வச்சுக்கிட்டு என்ன செய்றாங்க? டெய்லி அழுதுகிட்டு, புலம்பிக்கிட்டு, சண்டை ஓட்டுக்கிட்டு, கலகம் பண்ணிக்கிட்டு, தங்களை இந்த ஏமாத்திக்கிட்டு என்ன செய்றாங்க? வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது வேதனைக்குரியது. விசுவாச கண்கள் இருந்தால் நமக்கு பாடு உபத்திரத்தை பார்த்து பயமே வராது. அழுக, வேதனை, கவலை என்ன செய்யாது? வரவே வராது. சந்தோஷமா என்ன செய்யலாம்? வாழ்க்கை வாழலாம். அந்த 10 பேர் அப்படி இல்லை, 2 பேர் அப்படி இருந்தாங்க. அல்லேலூயா. அப்ப இருவர்கள் தேவனை பார்த்தார்கள், இருவர்கள் தேவனுடைய வல்லமையை நம்பினார்கள். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், யுத்தம் வெளியில் தொடங்கிறதுக்கு முன்னாடி அது முதல்ல உங்களுக்குள்ளதான் தொடங்குது. அது உங்க மனசுக்குள்ளதான் இருக்கு. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஏன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறாருன்னு அவரை பார்க்க முடியல. அவரை பார்க்க முடியாம போனதுனால உங்க மனசுக்குள்ள என்ன வந்துருச்சு? எதிரி பெரியவனா காட்சி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். பிரச்சனைகள் பெருசா காட்சிக்கா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால உங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? அவிசுவாசமும் பயமும் வந்து விட்டது. அப்ப எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எதிரி உங்க வாழ்க்கைய முதல்ல தாக்க மாட்டான். அவன் அப்படியே தாக்கணும்னு நினைச்சானா உங்க உடம்ப தாக்க மாட்டான். உங்களுக்கு உள்ள இருக்கிற மனசை தான் முதல்ல தாக்குவான். உங்க சிந்தனையை தாக்குவான். இப்ப உங்களை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு இருக்கிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற எது பெரிய பிரச்சனையோ, எது பெரிய போராட்டமோ, எது பெரிய கஷ்டம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை இப்போ உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு என்னால முடியாது அப்படின்னு நீங்க மண்டையில கொண்டு வந்துட்டீங்கன்னா அங்கதான் என்ன பண்றான்? பிசாசு ஜெயிக்க ஆரம்பிக்கிறான். என்னால முடியும் அப்படின்னு நீங்க ஒரு சவால் உள்ள ஒரு வார்த்தையை, ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ள வச்சிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். அதுதான் விசுவாசம். அதுதான் ஆரம்ப விசுவாசத்திலிருந்து உங்களை பெரிய விசுவாசத்துக்கு கொண்டு வருது. அப்ப என்னால் முடியாது, என் குடும்பம் மாறாது, என் ஊழியம் மாறாது, என் ஜபம் மாறாது, என் கணவர் மாற மாட்டாங்க, மனைவி மாற மாட்டாங்க, என் பிள்ளைகள் மாறாது, இந்த பிரச்சனை முடியவே முடியாது, இந்த பாடு கடைசி வரைக்கும் இருக்கும், இந்த உபத்திரம் கடைசி வரைக்கும் இருக்கும், இப்படி சொல்லக்கூடாது. விசுவாசம் சொல்லும், என் தேவனால் முடியாதது ஒண்ணுமே இல்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை, என் தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்ப என்னாகமோ 21ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். அதுல 1 - 3 வசனம் பார்த்தா எதிரி அங்க வந்து தாக்குறான். எதிரி வந்து என்ன செய்யறான்? தாக்குறான். இஸ்ரவேல் ஜனங்கள் உடனே தங்களுடைய பலத்தை நம்பல. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்க சிந்தனை, உங்களுடைய புத்தி கூர்மை ரொம்ப ஸ்ட்ராங்கா தைரியமா இருந்துச்சுன்னா உங்க பலம் உங்களுக்கே தெரியாது. நீங்க பெரிய பலசாலியா இருப்பீங்க. நீங்க சாதிக்க முடியாதெல்லாம் நீங்க சாதிக்கலாம், நீங்க செய்ய முடியாதெல்லாம் நீங்க செய்யலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க பலத்தை அவங்க நம்பல, ஆனா நீங்க உங்க பலத்தை நம்புங்க. அவங்க தேவனை நோக்கி முறையிடுறாங்க, ஜெபம் பண்றாங்க. எதிரி நம்மளை தாக்கிட்டா நாம அப்படியே ஒடுங்கி போயிடக்கூடாது, ஜெபிக்க வேண்டும், தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு அடுத்து யுத்தத்துக்கு போறாங்க. ஜெபம் பண்ணிட்டு அடுத்து யுத்தத்துக்கு போறாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஐயோ அடிச்சு விட்டான், ஐயோ பிடிச்சிட்டான், ஐயோ அப்படி செஞ்சுட்டான், இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு நம்ம புலம்புவோம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடணும். ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்தணும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்ப ஜெபத்துக்கு கூட இருக்க வேண்டியது விசுவாசம். ஜெபத்துக்கு கூட இருக்க கூடாதது கவலை. விசுவாசத்துக்கு கூட இருக்க கூடாது பயம். பயப்படுறவங்க விசுவாசிக்கவே மாட்டாங்க, கவலைப்படுறவங்க ஜெபிக்கவே மாட்டாங்க. அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ ஜெபம் பண்ணணும்னா கவலையை வரட்டணும், விசுவாசிக்கணும்னா பயத்தை வரட்டணும்.
ஹalleluya. கவலையும் பயமும் சேர்ந்துச்சுன்னா விசுவாச ஜெபத்தை ஜெபிக்க விடாது. அப்ப எதிரியினுடைய தாக்குதல் எப்படி இருக்கும்? கவலைப்பட வைக்கும், பயப்பட வைக்கும். இந்த கவலையும் பயமும் சேர்ந்துச்சுன்னா ஜெபம் வாயில வரவே வராது. ஜெபம் குடும்பத்துல வரவே வராது. ஜெப கூட்டத்துக்கு கால் என்ன செய்யாது, போகணும்னு தோணாது. ஆமென். அதனால முதல்ல நீங்க ஜெயிக்க வேண்டியது கவலையையும் பயத்தையும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா ஜெபம் விசுவாசமுள்ள ஜெபமா இருக்கும், தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஜெபமா இருக்கும். ஆமென். அப்ப யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க அடி வாங்கினாலும் பரவாயில்ல, இமிடியேட்டா போய் கவலைப்படாம பயப்படாம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. யுத்தத்தை கர்த்தர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். ஹalleluya. அப்ப பிரேயர், ப்ரிப்பரேஷன், பாட்டில், விக்டரி. அல்லேலூயாங்களேன். ஹalleluya. ஜெபம், ஆயத்தமாகுதல், யுத்தத்துக்கு ஆயத்தமாகுதல், அப்புறம் யுத்த காலம் போராட்டம் வருது, ஆமென். கடைசியா தேவன் வெற்றியை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப முதல்ல ஆயத்தம், அடுத்து சொல்லுங்க பிறகு என்னது? ஜெபம் பண்றோம், ஆயத்தமாகறோம், அடுத்தது போராட்டம் நடக்குது, அடுத்து தேவன் வெற்றியை கொடுக்கிறார். இதுதான் முக்கியமான 4 காரியங்கள். சொல்லுங்களேன். ஹalleluya. அப்ப ஜெபம் செய்கிறேன் என்று சொல்லி எதுவுமே செய்யாம இருப்பது விசுவாசம் அல்ல. ஆமென். ஜெபம் பண்ணிட்டா எதையாச்சும் நம்ம செய்யணும். ஆமென். அந்த செயலை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹalleluya. அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். ஆமென். இல்லைன்னா நாம தப்பான விசுவாசத்துல இருக்கிறோம், தப்பான தேவ பிள்ளைகளா இருப்போம், ஆமென். அற்பமான விசுவாசியா கடைசியில் ஆயிருவோம். ஆமென். எத்தனையோ குடும்பங்கள் உங்களுக்கு தெரியும், 50 வருஷம் விசுவாசியா நம்முடைய சபையில இருந்தவங்க, உங்க பிள்ளைகளை போய் பாருங்க, அவங்களுக்கு இருந்த பக்தி கிடையாது, ஆமென். அவங்களுக்கு இருக்கிற ஜபம் கிடையாது. ஆமென். திருமணம் ஆயிரும், பிள்ளைகள் ஆவாங்க, மருமக்குமார்கள், பேர பிள்ளைகளாம் வந்துடும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஆண்டவர் பிள்ளையா இருக்க மாட்டாங்க, உலகத்தின் பிள்ளையாய், பாவத்தின் பிள்ளையாய் மாறிடுவாங்க. நம்ம சபையில அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென். குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நம்ம சபையில மட்டுமல்ல, எல்லா சபையிலும் இருக்கிறாங்க. ஆமென். அது தவறு. அப்போ நாம் எதற்காய் ஜெபிக்கிறோமோ, நாம் எதை நம்புகிறோமோ அதற்காக நாம சில முயற்சிகளையும் வேலைகளை என்ன செய்யணும். அந்த வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. அப்ப எல்லாவற்றையும் நானே செய்கிறேன் என்று தேவனை விட்டுட்டு ஓடுறதும் தப்பு. அது உண்மையான விசுவாசம் அல்ல. ஆமென். எல்லாம் செய்றேன், நானே சபையை பார்த்துக்கிறேன், நானே எல்லா ஜப கூட்டையும் நடத்துறேன், நானே எல்லா குடும்பத்தையும் போய் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட்டுட்டு ஓடக்கூடாது. ஆமென். அப்படி ஓடி எத்தனை பேர் ஊழியத்தை விட்டவங்களும் உண்டு, ஆமென். குடும்பத்தை விட்டவங்களும் உண்டு. ஆமென். 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 அப்படித்தானே ஒரு ஊழியக்காரர் சமயமா அந்த கள்ள தொடர்பாகி போக்சோ வழக்கு போட்டு கடைசியில் போய் அலைஞ்சு குடும்பம் இல்லாம ஊழியத்திலும் கெட்ட பேரு, எங்க போனாலும் தேவனாமோ தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆமென். அப்ப இது நம்ம கண்ணு முன்னாடி கர்த்தர் ஒரு பாடத்தை வைக்கிறார். ஹalleluya. எதற்காக ஜெபிக்கிறோமோ அதற்காக முயற்சி எடுக்கணும். ஆமென். அதை விட்டுட்டு வேற வழியில போனா அங்க என்ன செய்யும்? பாவம் உள்ள வந்துடும், விபச்சாரம் வரும், வேசித்தனம் வரும், பணாசை வரும், எல்லாம் வரும். ஆமென். கடைசியில சபையும் போயிரும், குடும்பம் போயிரும், எல்லாம் போயிரும். ஹalleluya. இது ஊழியர்களாகி எங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் தான் சொல்லுகிறேன். ஏன்னா கர்த்தர் உங்களை என்ன சொல்றாரு? அடிமையாக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு பிள்ளையாகவே நம்ம இருந்துட்டு இருக்கக்கூடாது, குழந்தையா இருக்கக்கூடாது, வீரனா மாறணும், ஹalleluya. சேனையாய் மாறணும். ஆமென். அதுக்காக தான் கர்த்தர் பேசுறார். அப்ப விசுவாசம் என்ன சொல்லுகிறது? தேவனே, நான் உம்மை நம்புகிறேன், இப்போது உமது வழிகாட்டுதலின்படி நான் என்ன செய்றேன்? முயற்சி பண்ண போறேன், ஹalleluya. முன்னேறி போக போறேன். ஆமென். இதுதான் விசுவாசம். அடுத்த 5வது பகுதி, அதே 21:4 முதல் 9 வசனத்துல வெண்கல சர்ப்பம். என்ன சர்ப்பம்? சிலுவையில ஆண்டவர் இயேசு மரிச்சு தொங்குனது போல இங்கே ஒரு வெண்கல சர்ப்பங்கள் ரெடி பண்ணப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இது நேரடி யுத்தம் அல்ல, ஆனால் மக்கள் பாவத்திற்குள் விழுந்துகிட்டே இந்த வேலையை செய்ய முடியுமா? ஆமென். யுத்தத்துக்கு போனா என்ன வேணும்? பரிசுத்தம் வேண்டும். மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறார். நீங்க பாவத்துக்குள்ளே இருக்கிறதுனால யுத்தத்தை ஜெயிக்க முடியாது, மரணம் வந்துடும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆவிக்குரிய யுத்தம் நீங்க பண்ணும் பொழுது இதுல மரணம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மரணம் நடக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா அதைத்தானே சொன்னேன், பாடு, உபத்திரம், சோதனை, வேதனை, கஷ்டம், வியாதி, பலவீனம், இது எல்லாமே அதற்கு அடையாளம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த முடிவினுடைய அடையாளம் தான் இது. அப்ப நடக்கிற யுத்தத்துல நான் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். இப்பயே நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஆமென்.
அல்லேலூயா. ஹalleluya. அப்ப தேவன் வெண்கல சர்ப்பம் அங்க என்ன செய்கிறாரு? உயர்த்தி தருகிறார். ஆமென். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 14-15 நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கொடுத்தார். சில யுத்தங்களை எதிரியை தோற்கடிப்பதின் மூலம் மட்டும் நாம வெற்றியை கொண்டு வர முடியாது. நம்முடைய உள்ளத்தை தேவனிடம் திருப்பணும். நம்முடைய உள்ளத்தை என்ன செய்யணும்? அந்த வெண்கல சர்ப்பத்தை கர்த்தர் அடையாளமா காட்டுறாரு. எதிர்காலத்துல பல 1000 வருஷம் கழிச்சு நான் சிலுவையில வந்து இப்படித்தான் மறிக்க போறேன் அப்படின்னு நினைச்சாரு, காண்பித்தார். ஆமென். அப்ப நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும்ங்கிறத இப்ப நாம சிலுவையை நம்புறதுனால நம்ம ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ஆனா அன்னைக்கு அதனுடைய மாதிரியாக ஒரு வெண்கல சர்ப்பத்தை வெண்கல சர்ப்பமா செஞ்சு நிறுத்தி வைக்கிறாங்க. இப்படித்தான் இயேசு ஜெயிக்க போறாரு, இயேசு சிலுவையில மறிக்க போறாரு, ரத்தம் சிந்த போறாருன்னு. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. அப்ப அப்படியே உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய போராட்டம், இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல பிசாசை ஜெயிக்கிறதுக்கு சிலுவையை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அவர் பாடுபட்ட எல்லா உபத்திரம் யாருக்காக? நமக்காக. உடனே நாம் நம்முடைய பாவத்திலிருந்து என்ன செய்யணும்? மனதை திரும்ப வேண்டும். ஹalleluya. அப்படி மனசை திருப்பிட்டீங்கன்னா வெற்றி நமக்கு தான். ஹalleluya. அடுத்து என்னாகமம் 21வது வசனம் 35ஆம் வசனம் வரைக்கும் எதிரினுடைய அளவு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எதிரி எவ்வளவு பேர் இருக்கான், நாம எவ்வளவு பேர் இருக்கோம், அந்த அளவு அங்கே சொல்லப்படுது. அங்க பாருங்க, சீகோன் அப்படின்னு ஒருத்தன், ஓக்குன்னு ஒருத்தன், 2 கூட்டம் இருக்கு. ஆமென். இந்த சீகோன் எதிர்த்து வர்றவன், ஓக்குங்கிறவன் பெரியவனா இருக்கிறான். இவங்க போய் பார்த்து எதிர்த்து வர்றவனை பார்த்த உடனே ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கும். எதிர்த்து வர்றவனை கூட ஏதாச்சும் தடுத்து கெடுத்து சண்டை ஓட்டு ஜெயிச்சலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பெரியவனா இருக்கிறவனை பார்த்த உடனே பக்கத்துக்கே போக மாட்டோம், பயப்படுவோம். அப்போ உங்க வாழ்க்கையில 2 கூட்டம் இருக்கு. ஆவிக்குரிய யுத்தத்துல 2 எதிர்ப்பாளர்கள். ஒன்று எதிர்த்து வர்றவன், சண்டைக்கு எதிர்த்து வருவான், பிரச்சனைக்கு எதிர்த்து வருவான். இன்னொன்னு பெருசா இருப்பான், நீங்க கிட்டேயே போக முடியாது. ஆசீர்வாதம் அங்க இருக்கு, அதுக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க. நீங்க ஆசீர்வாதத்தை நோக்கி போகும்போது அங்க இருக்கக்கூடிய எதிர்ப்பாளர் உங்களை எதிர்த்து வருவான். எதுக்கு? அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அடைஞ்சிடக்கூடாது. இன்னொருத்தன் அங்க இருப்பான், அவன் பெரிய உருவமா அங்க இருப்பான், பெரிய பிரச்சனை மாதிரி இருப்பான். ஆனா அதுக்கு பின்னாடி தான் தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நபரை பார்த்தா உங்களுக்கு பயம் வரும். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்பட கூடாது. அதைத்தான் தேவன் சொன்னார். அவனுக்கு பயப்படாதே. அவனுக்கு என்ன செய்யாத? பயப்படாத. அவன் கால் தூசிக்கு சமம். உங்கள் எதிரி தேவனுடைய கால் தூசிக்கு சமம். என்னாகமம் உங்களுக்கு வாக்களிக்கிறது. அவனுக்கு பயப்படாதே என்று வாக்களிக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவன் முதலில் எதிரியை அழிக்கல, உங்க பயத்தை அழிக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, பயப்படாத. நான் கடவுளா இருந்துகிட்டு இருக்கேன், சர்வ வல்லமுள்ள தேவனா நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். என்னைக்குதான் இப்படி பயந்துகிட்டே இப்படியே இருப்ப? இது வரைக்கும் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப? பயப்படாத, உன் கூட நானு இருக்கேன், உன்னை விட்டு கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. அப்ப ஏனென்றால் பயம் இருந்தால் எதிரி பெருசா தெரியுமா, பிரச்சனை பெருசா தெரியும், பாடு பெருசா தெரியும், சாதிக்கணும்னு எண்ணமே வராது. குறிப்பா பிள்ளைகளுக்கு தான் நான் செய்தி வச்சிருக்கேன் எப்பவுமே. ஆளுவ பிள்ளைகளால ஏன் படிக்க முடியல, பிள்ளைகளால எதுக்கு அரசாங்க பரீட்சையில ஜெயிக்க முடியலன்னா அவங்க உள்ளத்துல பயம் இருக்கு. இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, முயற்சியை கைவிடுறாங்க. அதுக்கு ஒன்னே ஒரு காரணம் தான், பயம் தான். என்ன காரணம்? பயம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, தைரியமா போராடு, நான் இருக்கல உன் கூட அப்படின்னு நினைச்சாரு சொல்றாரு. இந்த விசுவாசத்துல வந்துட்டா நிச்சயமா ஜெயிக்க முடியும். விசுவாசம் இருந்தால் தேவன் பெரியவராக தெரியுவாரு. பயம் இருந்துச்சுன்னா பிசாசு பெரியவனா தெரியும், பிரச்சனை பெருசா தெரியும். அப்ப எதிரியினுடைய உயரத்தை பார்த்து, அளவை பார்த்து நீங்க தேவனுடைய பலத்தை நினைச்சு கணக்கு போடாதீங்க. எதிரினுடைய பலத்தை பார்த்துட்டு, எதிரி அவங்க பலத்தை பார்த்துட்டு ஆண்டவருடைய பலத்தை கணக்கு போடாதீங்க. ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் சம்பந்தமே இல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு உதாரணம், கோலியாத்து பெரியவனா தெரிஞ்சானா? தாவீது சின்னவரா இருந்தாரா? தாவீது யாரை நம்பி போனாரு? கர்த்தரை நம்பி போனார்.
தாவீது யாரை நம்பி போனாரு? கர்த்தருடைய நாமத்தை நம்பி போனார். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி ஆமென். போனாரு. கர்த்தர் அவனை புடதில ஒற்றான பணச்சு அல்லேலூயா. முகங்குறுப்ப விழு செஞ்சான். கோலியாத்து விழுந்தான். அவனுடைய ஆயுதத்தை எடுத்து அவனை வெட்டி கொன்னான்னு வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப அததான் உங்களுக்குள்ள இருக்கிற பயம் எடுத்துருங்க, கவலை எடுத்துருங்க, ஆமென். விசுவாசத்தை கொண்டு வாங்க, ஜெபத்தை கொண்டு வாங்க, ஆமென். தேவனுடைய பரிசுத்தத்தை கொண்டு வாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதிரி அடிப்பாரு, வெற்றியை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவன் கீழே விழுவான், அவனுடைய ஆயுதத்தை எடுத்து அவனை கொன்று நமக்கு வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. வச்சுங்களேன். அல்லேலூயா. அடுத்து 22ஆம் அதிகாரத்துல பாலாக் பீலையாம் அப்படின்னு, இதுதான் முக்கியமான விஷயம். எதிரி கூட சண்டை போடுவோம், ஜெயிச்சிருவோம். ரெண்டாவது, சில நேரங்களில் எதிரி சாப வார்த்தைகளை சொல்லுவாங்க. நீ நாசமா போயிடுவ, நீ சபிக்கப்பட்டு போயிடுவ, நீ ஒன்றுமில்லாம போயிடுவ, உன் குடும்பம் ஒண்ணுமே இருக்காது. சபையை குறித்து சொல்றாங்களே, உன் சபையில ஒரு ஆத்மா கூட இருக்காது, உன் சபையை பூட்டிடுவ, உன் ஊழியம் இதோட நின்றும் அப்படி நினைச்சுவாங்க. இந்த பாலாக் பீலையாம் என்கிற ஆவியை பிடித்தவரை சாத்தான் நினைச்சுவாங்க. வருவாங்க, எதிரிகள் வருவாங்க, நம்ம குடும்பம் உயர மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதற்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான ஒன்று. யாருடைய வாயில நம்ம விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கணும். இது கர்த்தர் சொல்லி கொடுத்த பாடம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் இன்னொன்னு சொன்னார், உங்களை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஏன்னா நீங்க யாரு? என் பிள்ளை. இப்ப யாரு? என் வீரன். எனக்கு யாரு? சேனை அப்படின்னு சொல்றார். அதனால கர்த்தருடைய வீரனா நாம இருக்கிறோம், கர்த்தருடைய சேனையா இருக்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். யாராச்சும் உங்களை சபிச்சா கர்த்தர் அவர்களை சபித்து விடுவார் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எதிரி இந்த இடத்துல யுத்தம் மாறுது. வாள் வச்சு சண்டை போடல, வார்த்தை வச்சு என்ன செய்யறான்? சண்டை போட பார்க்கறான். மனசை நோகடிப்பான். நோகடிச்சான்ல, ஊழியத்துக்கு போகும்போது உன்னை அடி கொன்றுவேன், ஊரை விட்டு உன்னை துரத்திடுவேன், உன்னை அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் வார்த்தையினால் வருகிற பாலாக் பீலையாமினுடைய ஆவியினுடைய வார்த்தைகள். உண்மையான ஊழியக்காரன் செய்ய மாட்டான். ஆமென். உண்மையான மனிதர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆமென். பிசாசு பிடித்தவர்கள் தான் அப்படி செய்வாங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதனால வாளால் வெல்ல முடியல, அதனால சாபத்தை கொண்டு வந்துரும் அப்படின்னு பாக்குறாங்க. இஸ்ரவேலை சபிக்கிறதுக்கு பாக்குறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை சபிக்க பாக்குறாங்க. ஆமென். ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கல. ஆமென். சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. என் குடும்பத்துல சாபம், ஆமென். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாபம், ஆமென். நான் செய்யற காரியங்கள்ல சாபம், ஆமென். இப்படி நீ யாராச்சும் நீங்க அழுகுறீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் என்னாகமத்தின் வழியாய் உங்களோடு பேசுகிறார். பயப்படாதே. அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதீர்கள். அல்லேலூயா. பரம்பரை சாபமா, முன்னோர் சாபமா, அல்லது நீங்க ஏதாச்சும் செஞ்சீங்க அதனால வந்த சாபமா? ஆமென். உங்கள் சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. உங்கள் சாபங்களை, உங்கள் குடும்ப சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இன்றைக்கே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், தேவன் உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? விசுவாசி எதை செய்தாலும் எந்த விளைவும் இல்லை என்பதல்ல. என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தின்படி நமக்கு காட்டுவது போல பாவத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் நீங்க இடம் கொடுத்துடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன செஞ்சிடக்கூடாது? பாவத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? இடத்தை கொடுத்துடக்கூடாது. கடவுளுடைய இடத்தை கடவுளுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. கடவுளுக்கு கொடுக்கிற இடத்தை கடவுளுக்கு தான் கொடுக்கணும். மற்ற ஏதாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பேர் என்னது? விக்கிரக ஆராதனை. இதுல தான் நிறைய பேர் விழுந்துடுறாங்க. கடவுள் தான் ஃபர்ஸ்ட், அடுத்து அப்பா அம்மா, அடுத்து குடும்பம், அடுத்து ஊழியம், அடுத்து சபை, இப்படியே போக்கிட்டு இருக்கு. இதை விட்டுட்டு கடவுளை அங்க முதன்மை இடத்துல இருந்து எடுத்துட்டீங்கன்னா அடுத்து எல்லாமே சாபமா மாறிடும். அதனாலதான் தேவன் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றார், ரெண்டு விதமான சாபம். ஒன்று எதிரி மூலமா வர்ற சாபம், இன்னொன்னு நமக்கு நாமே வைக்கிற சாபம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கடவுளுக்கு கொடுக்கணும். கடவுளுடைய சத்தத்தை கேட்கணும்னா கடவுள் சத்தத்தை கேட்கணும், பிசாசு சத்தத்தை கேட்க கூடாது. உங்க வீட்டினுடைய கதவை ஆண்டவருக்கு திறக்கணும்னா ஆண்டவருக்கு திறக்கணும்.
ஆமென். பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? திறக்க கூடாது. கூடாது. தனிப்பட்ட ஜீவியத்துல இடத்த ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஹalleluya. பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுத்துடக்கூடாது. உள்ள வந்துருச்சுன்னா அது நம்மளை அடிமையாக்கிறோம். ஆமென். என்னாகமம் 31 படி 8வது பகுதி. இது ஒரு பெரிய ஒரு எதிரான யுத்தம். மொத்தம் எத்தனை பேர் இருக்கு தெரியுமாயா? 12,000 பேர் இருக்காங்க. எத்தனை பேர்? 12,000 பேர் இருக்கிறாங்க யுத்தத்திற்கு, இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் அங்கே வெறும் ராணுவ நடவடிக்கை மட்டும் நடக்கல. ஹல்லேலூயா. ஹalleluya. கூடவே ஊழியக்காரங்க போறாங்க. ஆமென். 12,000 பேர் கூட யார் போறா? ஊழியக்காரங்க போறாங்க. 100 பேருக்கு ஒருத்தன், 1000 பேருக்கு ஒருத்தன். ஹல்லேலூயா. ஹalleluya. அப்ப 1000 பேர்ல எத்தனை ஊழியக்காரன் இருந்திருப்பான்னு நினைச்சு பாருங்க. 10 ஊழியக்காரன் இருந்திருப்பான். 1000 பேருக்கு ஒரு தலைவன். அப்ப 11. அப்ப 12,000 பேருக்கு எத்தனை ஊழியக்காரன் போயிருக்காங்கன்னு பாருங்க. ஹல்லேலூயா. ஹalleluya. 100 பேருக்கு ஒரு ஊழியக்காரன் வீதமாய் 1000 பேருக்கு 11 ஊழியக்காரர்கள். அப்ப 10,000 பேருக்கு ஹல்லேலூயா 110 ஊழியக்காரர்கள். ஆமென். அதோடு கூட மறுபடியும் ஒரு 2,000 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 122 ஊழியக்காரர்கள் அங்க போயிருக்கிறாங்க. ஹalleluya. 12,000 பேரும் யுத்த வீரர்களாக, அதோடு கூட ஆசாரியர்கள் 122 ஆசாரியர்கள் போயிருக்கிறாங்க. ஹalleluya. அப்ப வெற்றி எப்படி கிடைக்கும்? ஊழியக்காரரோடு கூட நீங்கள் பயணித்தால் மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆமென். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கடவுள் கொடுக்கணும். ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஊழியர்களுக்கு கொடுக்கணும். கடவுள் ஊழியர்கள் மூலமாகத்தான் உங்ககிட்ட பேசுவார். வார்த்தைகளை உங்ககிட்ட நினைச்சுவாரு கொண்டு வருவார். சில ஆலோசனைகளை கொண்டு வருவார். சில நேரம் உங்களுக்கு ஆறுதலான காரியங்கள் தேவைப்படும். சில நேரம் ஜெபிக்க வேண்டியிருக்கும். ஹalleluya. நீங்க ஜெபம் பண்ண முடியல பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. ஆமென். அப்ப விடுதலை தேவன் மூலமாய் இருக்கிறது, உங்கள் ஆயத்தத்தின் மூலமாய் இருக்கு, உங்க ஜெபத்தின் மூலமாய் இருக்கு, உங்க விசுவாசத்தின் மூலமாய் இருக்கு, உங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையின் மூலமாய் இருக்கு. எதிரியை தோற்கடிப்பதற்கு தேவன் உங்கள் வாழ்க்கையின் மையமாய் இருக்கணும். தேவனுடைய பிரசன்னம் பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையினுடைய மையமாய் இருக்கணும். அதோடு கூட இப்ப கடைசியா சொல்றாரு, ஊழியக்காரரை உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக உங்களோடு கூட பயணிப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? இடம் கொடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய சேனை ஆயத்தமா இருந்தா மட்டும், ஆயுதத்தை கையில் ஏந்திருந்தா மட்டும் போதாது. தேவனுடைய ஊழியக்காரனும் உங்க கூட என்ன செய்யணும்? வர வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. உங்க குடும்பத்துக்கு ஊழியக்காரன் வரலன்னா சொல்லக்கூடாது, அவன் ஊழியக்காரனே அல்ல. ஆமென். உங்க குடும்பத்தினுடைய சுக துக்க காரியங்களுக்கு ஊழியக்காரன் வரலன்னா அவன் ஊழியக்காரனே அல்ல. ஹalleluya. உங்க குடும்பத்தோடு பயணிக்காத எந்த ஊழியக்காரனோட நீங்க போகாதீங்க. ஆமென். அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு நினைச்சாதீங்க, போகாதீங்க. இருக்கிற இடத்துல உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட ஊழியக்காரருடைய சபையோடு கூட என்ன செய்யுங்க? இணைஞ்சிருங்க. அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். சுகதுக்க காரியங்கள்ல உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரரை நீங்க விட்டுட்டு பெரிய பெரிய நபரா இருக்கிறாங்க, பிரபலமா இருக்கிறாங்கன்னு போனீங்கன்னா கடைசியில கஷ்டப்பட போறது யாருதான்? ஓடுகிற ஓடுகாலி ஆகிய உங்களுக்கு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஹalleluya. உங்களை நான் சொல்லல, 4 மாவடிக்கும் 7 மாவடிக்கும் சூளக்கரைக்கும் அங்க போறேன் இங்க போறேன், அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான்னு ஓடுற பாருங்களேன், அவர்களுக்காய் நான் சொல்லுகிறேன். ஹalleluya. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதுதான் வேதத்தின்படி உண்மை. ஆமென். 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 நல்லா பாடுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா திறமை இருக்கும், அபிஷேகம் இருக்கும், கிருபை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமென். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். ஹalleluya. நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நியமிக்கப்பட்ட நபரோடு கூட ஓடுங்கள். ஆமென். தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் வெற்றி, முழுமையான வெற்றி இருக்காது. ஸ்தோத்திரம். ஒரு சாட்சி, பயம் சொன்னது முடியாதுன்னு. யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? பயத்தின் ஆவி இருக்கும். அப்ப பயம் சொல்லும் முடியாதுன்னு சொல்லும். அல்லேலூயா. ஹalleluya. விசுவாசம் சொல்லும் தேவனால் முடியும்னு சொல்லும். ஆமென். அல்லேலூயாங்களே. ஹalleluya. அப்ப இப்போது ஒரு ஆவிக்குரிய சாட்சியை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய எதிர்ப்பை என்ன செய்யறான்? சந்திக்கிறான் என்று நினைச்சு பாருங்க. அந்த மனுஷன் நீங்களாவும் வச்சுக்கோங்க, நீங்களா கூட நினைச்சுக்கோங்க. ஒரு கதவு மூடப்பட்டுருச்சு, கதவு மூடப்பட்டுருச்சு அப்படி நினைச்சுக்கோங்க. மனுஷங்க எல்லாரும் வந்து எதிர்க்கிறாங்க, சில மனுஷங்க நம்மளை விட்டு போறாங்க அப்படி நினைச்சுக்கோங்க. உண்மை கதையை சொல்லணும், எதுக்கு இல்லாத பொய்ய கதையை சொல்லணும்? நமக்குள்ள இருக்கிற கதையை சொல்லணும். கஷ்டம், வேதனை, பாடு இல்லாம தரித்திரம் எல்லாமே இருக்கு. ஆமென். இந்த நேரத்துல உங்க மனசு, என் மனசு, நம்ம மனசு என்ன சொல்லும்? முடியாதுன்னு தான் சொல்லும். ஆமென்.
ஏன்னா பயம். ஆமென். ஆனால் விசுவாசம் நமக்குள்ள இருக்குது அப்படிங்கிறதுனால இப்ப நம்முடைய வாய் என்ன சொல்லும்? தேவனால் எல்லாம் முடியும், ஆமென். கர்த்தரால் எல்லாம் முடியும். ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் ஆமென். நம்ம கூட இருந்து செய்வார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இதுதான் ஒரு பெரிய சாட்சி. ஆமென். நம்ம கூட இருந்து ஆண்டவர் கொண்டு வர்ற சாட்சி. ஆமென். எத்தனை வருஷமா இப்ப நம்ம போறோம். ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. நம்மளை பார்த்து அற்பமா நினைச்சாங்க, ஆமென். நீ கர்த்தர் மகிமையா வச்சிருக்கிறார், ஆமென். இன்னும் மகிமைப்படுத்துவேன்னு சொல்றார். ஆமென். அப்ப ஆண்டவரே, நான் எதிரியை பார்க்க மாட்டேன், அப்படியே நான் எதிரியை பார்த்தா கூட நீர் தான் எனக்கு பெரியவரா தெரிந்து கொண்டிருக்கிறீர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இதை ஒரு சாட்சியா கூட என்ன செஞ்சுக்கங்க, வச்சுக்கங்க. அப்ப வெற்றி சாட்சி எங்கிருந்து உருவானா? விசுவாசத்துல இருந்து, ஆமென். தேவனை பார்க்கிற பார்வையில இருந்து. அப்ப யோசுவாவும் காலேபும் கானானை உடனே பெறவில்லை. அவர்கள் முதலில் விசுவாசத்தின் அறிக்கையை கொடுத்தார்கள். ஆமென். அதன் பிறகு ஒரு நீண்ட பயணம் பண்ணார்கள். ஆமென். அதன் பிறகு பல யுத்தங்களை மேற்கொண்டார்கள். அதுக்கு பிறகு கர்த்தருடைய வாக்குத்தத்தம். இதனால என்ன கிடைச்சிச்சுன்னா, விசுவாசம் என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல. பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், பாடு இருக்கும். ஆனா விசுவாசம் என்பது பிரச்சனை நடுவிலும், பாடுகள் நடுவிலும், உபத்திரவத்தின் நடுவிலும், கஷ்டத்தின் நடுவிலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு முன்னேறி போகணும். அதுதான் விசுவாசம். ஆமென். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? முன்னேறி போ. பிரச்சனையே இல்ல, பிரச்சனையே கிடையாது அப்படின்னா விசுவாசம் இல்லை. பிரச்சனை இருந்தாலும், பாடு இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், கலகம் இருந்தாலும், எது இருந்தாலும் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு முன்னேறி சென்றால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நாமும் தான் விசுவாசம் உள்ளவர்கள். அல்லேலூயா. 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 அப்ப அற்பமா ஆரம்ப விசுவாசத்தில் இருக்கிறவங்க ஓடிடுவாங்க, இடையிலே ஓடிடுவாங்க. ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வச்சுக்கிட்டு வாழ தெரியாம ஆரம்ப விசுவாசம் வரவங்க ஓடிடுவாங்க. ஆமென். மகா பரிசுத்தமான விசுவாசி தான் நிலையா நிற்பாங்க. அல்லேலூயா. மோதி பார்ப்போம், என்னதான் பாத்துறோமே ஆமென். அப்படின்னு இருக்கிறவங்க யாரு? மகா பரிசுத்தமான விசுவாசி. நாம தான். கரங்களை உயர்த்தி விரலிலே சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லது. இன்று உங்கள் யுத்த வாழ்க்கை எப்படி மாற வேண்டும்? என்னாகமம் நமக்கு கொடுக்கும் 6 மாற்றம் சுருக்கமா சொல்லிடுறேன். 1, பயத்திலிருந்து விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது குழப்பத்திலிருந்து ஒரு ஒழுங்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 3வது சுயநலத்திலிருந்து ஜெபத்திற்கு வரணும். சுயநலமா இருக்கிறவன் ஜெபம் பண்ண மாட்டான். ஆமென். 4வது பிரச்சனையிலிருந்து தேவனை பார்க்கணும். ஆமென். பிரச்சனையவே பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. ஆமென். 5வது சாபத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 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 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். ஆபிரகாமுக்கு சொன்னது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கணும். ஆமென். மனுஷனுடைய வார்த்தையை காதுல கேட்டா கூட அதை நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. என்னை அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, என்ன செய்யக்கூடாது? எனக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம காதுல இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதனால சொன்னேன், தேவ சத்தத்தை கேட்கணும், பிசாசு சத்தத்தை கேட்க கூடாது. தேவ சத்தத்துக்கு இடம் கொடுத்தா தேவ பிள்ளைகளா நம்ம இருப்போம். அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடைசி 6வது, யுத்தத்திலிருந்து தேவனுடைய பிரசன்னத்திற்கு என்ன செய்யணும்? போகணும். இந்த 6 தான் ரொம்ப முக்கியம். என்னன்னு சொல்லுங்க பாப்போமே. பயத்திலிருந்து சொல்லுங்க விசுவாசம். நீங்க சொல்லுங்களேன். பயத்திலிருந்து விசுவாசம், குழப்பத்திலிருந்து ஒழுங்கு. ஒழுங்கு. ஹல்லேலூயா. அல்லேலூயா. சுயநலத்திலிருந்து ஜெபத்திற்கு வர வேண்டும். 4வது பிரச்சனையிலிருந்து கடவுள் கிட்ட வர வேண்டும். ஆமென். 5வது சாபத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக வர வேண்டும். ஆமென். 6வது யுத்தத்திலிருந்து தேவனுடைய பிரசன்னத்திற்கு வரணும். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். ஆமென். கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். ஆமென். பயத்திலிருந்து விசுவாசத்துக்கு கொண்டு வருவார். ஆமென். சுயநலத்திலிருந்து ஜெபத்துக்கு கொண்டு வருவார். ஆமென். போராட்டத்திலிருந்து கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. பிரச்சனையிலிருந்து என்ன செய்வார்? கடவுள் கிட்ட, கடவுளுடைய வார்த்தை கிட்ட என்ன செய்வார்? கொண்டு வருவார். ஆமென். சாபத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தரே வாக்கு பண்ணுகிறார், பயப்படாதே. ஆமென். ஒரே வார்த்தை, ஆமென். பயப்படாதே. அல்லேலூயா. வீரனாக இரு. அல்லேலூயா. கோழையாக இருக்க. கோழை தான் பயப்படுவோம். அப்படிதானே? ஆமென். வீரனா இருந்தா நம்ம பயப்படவே. ஆமென். ஆமா, ஏற்கனவே
பயத்திலிருந்து விடுதலையாகி நாம் வீரனாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சேனையாக மாற்ற கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போறோம். என்னாகமம் புஸ்தகத்திலிருந்து ஸ்தோத்திரம். இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடத்தை அப்படியே கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் வெளிப்புற எதிரிகளோடு கூட போராடினான். அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லிக் கொடுக்கு, ஸ்தோத்திரம். நமது போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பிசாசோடு தான் இருக்கிறது என்று எபேசியர் அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இன்று நமது யுத்தம் மனிதர்களுக்கு எதிரானது அல்ல. ஸ்தோத்திரம். மனிதனை எதிரியாக மாற்றக்கூடாது. அல்லேலூயா. நமது யுத்தம் பாவத்திற்கு எதிராக இருக்க வேண்டும். ஆமென். நமது யுத்தம் பயத்திற்கு எதிராக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நமது யுத்தம் வஞ்சகத்திற்கு எதிராக இருக்கணும். ஆமென். நமது யுத்தம் கள்ள போதனைக்கு விரோதமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய யுத்தம் கள்ள ஆராதனைக்கு விரோதமாக இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய யுத்தம் கள்ள போதகர்களுக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய யுத்தம் சாத்தானுடைய பொய்களுக்கு எதிராக இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய யுத்தம் ஆவிக்குரிய இருளுக்கு எதிராக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நமக்கு நீதியின் மார்க் கவசத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது எல்லாம் கர்த்தர் ஆயுதமாய் கொடுத்திருக்கிறார். ஒரு உண்மையை சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். என் யுத்தத்தின் அளவு ஸ்தோத்திரம். என் தேவனுடைய அளவை நிர்ணயிக்காது. ஸ்தோத்திரம். ஒரு மாற்றத்தை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இனிமேல் எதிரியை பார்த்து பயப்படாமல் அல்லேலூயா. எதிரியை விட பெரிய தேவனையே பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஒரு நடவடிக்கையை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஓக் என்கிற ஒரு மனிதன் இருப்பான். அல்லேலூயா. அவன் எப்படி இருக்கிறான்? பெரிய பிரச்சனையா இருக்கானா? ஆமென். பயமா இருக்கானா? ஸ்தோத்திரம். முடியாத காரியமா தெரியுதா? அவனுடைய அல்லேலூயா. பேரை எழுதுங்கள். ஆமென். அது கடனா, கஷ்டமா, வியாதியா, எதுவோ அந்த ஸ்தோத்திரம். பேரை ஸ்தோத்திரம். எழுதி வச்சு அவனை அந்த எழுதி வச்ச காரியத்தை பார்த்து சொல்லுங்க, நான் உனக்கு பயப்பட மாட்டேன். ஆமென். ஏ வியாதியே உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன். ஆமென். ஏ கடனே உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன். ஸ்தோத்திரம். ஏ பலவீனமே உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏ கலகமே உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம். விசுவாசமாய் ஜெபியுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். விசுவாச ஜெபம் வெற்றியை கொண்டு வரும். ஸ்தோத்திரம். என்னோடு சேர்ந்து சொல்ல போறீங்க நீங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லணும், நான் தேவனுடைய சேனையின் ஒரு பங்காக இருக்கிறேன். சொல்லுங்களேன். பங்கா இருப்பேன். சொல்லுங்க, நான் தேவனுடைய சேனையின் ஒரு பங்காக இருக்கிறேன். சேனையில் பங்கா இருப்பேன். என் வாழ்க்கையின் மையம் வாழ்க்கையின் மையம் தேவன். தேவன். என் வாழ்க்கையின் மையம் வாழ்க்கையின் மையம் இயேசு. இயேசு. என் வாழ்க்கையின் மையம் வாழ்க்கையின் மையம் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பரிசுத்தம். பரிசுத்தம். இப்ப சொல்லுங்க, பயம் என்னை ஆளாது, பயம் என்னை மேற்கொள்ளாது, பயம் என்னை ஒன்றும் செய்யாது, பயன் என்ற விசுவாசம் என்னை நடத்தும். விசுவாசம். இப்ப சொல்லுங்க, எதிரி பெரியவனா கூட இருந்தாலும் எதிரி பெரியவனா இருந்தாலும் என் தேவன் பெரியவர். என் தேவன் பெரியவர். எதிரி பெரியவனா இருந்தா கூட என் தேவன் பெரியவர். தேவன் பெரியவர். பிரச்சனை பெருசா இருந்தா கூட என் ஆண்டவர் பெரியவர். ஆண்டவர் பெரியவர். போராட்டம் பெருசா இருந்தா கூட என் கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். சாபம் என் வாழ்க்கையின் இறுதி வார்த்தை அல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையே இறுதி வார்த்தை. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நான் ஜெபத்தோடு முன்னேறுவேன், விசுவாசத்தோடு முன்னேறுவேன், தேவனுடைய மார்க் அவசத்தோடு கூட முன்னேறுவேன். நான் யுத்தத்தில் தனி ஆள் இல்ல, தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கிறிஸ்துவில் நான் ஜெயம் கொள்ளுவேன். ஆமென். கிறிஸ்துவில் நான் ஜெயம் கொள்ளுவேன். கிறிஸ்துவில் நான் ஜெயம் கொள்ளுவேன். கிறிஸ்துவின் ஜெயம் கொள்வேன். ஆமென். 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? ஆமென். அன்பான பரலோக பிதாவே, ஆமென். எங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததற்காக நன்றி. ஸ்தோத்திரம். இந்த என்னாகம புஸ்தகம் எங்களுக்கு ஒரு நல்ல விசுவாசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆமென். வெளியே வந்தவர்களாக மட்டுமல்லாமல் அல்லேலூயா. உம்முடைய சேனையாக வாழ எங்களை ஆயத்தப்படுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள் இருக்கிற பயத்தை நீக்கி போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். அவிசுவாசத்தை அகற்றி போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். முறுமுறுப்பை அகற்றி போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாமையை அகற்றி போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குழப்பத்தை, சந்தேகத்தை அகற்றி போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் வாழ்க்கையின் மையமாக்க ஆண்டவரே நீர் கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் எங்கள் இருதயத்தில் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இனிமேல் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம், உம்முடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவோம் என்று இந்த ஜெபத்திலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். எங்கள் தீர்மானத்தை கர்த்தர் அங்கீகரியும். எங்கள் தீர்மானத்தை கர்த்தர் பார்த்து எங்களை ஆசீர்வதியும். ஐயா, எங்கள் முன்னாடி இருக்கிற எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் பயப்படாதே என்று நீர் எங்கள் இருதயத்திலே
நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதிரியுடைய சத்தத்தை விட, சாப வார்த்தையை விட கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு பழக விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. கீழ்ப்படிதலை கர்த்தர் கொடுங்க ராஜா. அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைக்கு கேட்கிற ஒரு நல்ல செவியை திறந்தருளுங்க ராஜா. தினந்தோறும் நாங்க ஜெபிக்க ஜெப வாஞ்சையை கொடுங்க. குடும்ப ஜெபம், தனிப்பட்ட ஜெபம், சபையில ஜெபம், விசுவாசத்தில் எழுந்து நடக்க, கீழ்ப்படிதலில் எழுந்து நடக்க, கிறிஸ்துவில் வெற்றி பெற்று முன்னேறி செல்ல இயேசப்பா உம்முடைய கிருபையை எங்கள் அனைவருக்கும் தாங்க. எங்க குடும்பத்திற்கு தாங்க, எங்க சபைக்கு தாங்க. எங்கள் குடும்பத்தை காத்தருளும் ராஜா. போகும்போதும் திரும்பி வரும்போதும் காத்துக்கோங்க. எங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. பரிசுத்தமான ஜீவியத்தை கொடுங்க. எங்கள் குடும்பத்தினுடைய எதிர்கால வாழ்க்கையை நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் எங்கள் எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் அழைப்பை கர்த்தர் காத்தருள்வீராக. எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை செய்து முடிக்க தேவன் உம்முடைய வல்லமை வரங்களை கர்த்தர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொண்டு வாங்க ராஜா. எந்த எதிர்ப்பும் உம்முடைய நோக்கத்தை நிறுத்த முடியாதபடி எங்களை உம்முடைய தேவ பிரசன்னத்திலேயே நடத்துவீராக. எங்கள் யுத்தத்தில் நீரே எங்களுக்கு தலைவர், இயேசுவே எங்கள் தலைவர். எங்கள் பயணத்தில் நீர் எங்கள் வழிகாட்டி, ஆலோசனை கர்த்தர். எங்கள் வெற்றியில் நீர்தான் எங்கள் காரணராய் இருக்க வேண்டும். இப்பொழுதும் எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்று தேவன் உங்களிடம் கேட்பது, உங்கள் எதிரி எவ்வளவு பெரியவன் அல்ல. அவர் உங்ககிட்ட கேட்கறது, உங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று நீங்கள் நம்புறீங்க. என்னாகமத்தினுடைய செய்தியை மறுபடியும் கடைசியா சொல்றேன். தேவன் உங்களை யுத்தத்திலிருந்து வெளியேறி ஓடுவதற்காக அழைக்கல. யுத்தத்தின் நடுவிலும் அவருடைய பிரசன்னத்தில் நிற்கவும் விசுவாசத்தோடு கூட முன்னேறி செல்லவுமே அழைத்திருக்கின்றார். ட்ரூத், ஃபெய்த், லைஃப். சத்தியம், விசுவாசம், வாழ்க்கை. உண்மை, தேவன் பெரியவர். விசுவாசம், நான் பயப்பட மாட்டேன். வாழ்க்கை, நான் தொடர்ந்து ஜெபித்து விசுவாசித்து கீழ்ப்படிந்து முன்னேறுவேன். தேவனுடைய பிரசன்னம் முன்னே செல்லும் இடத்தில் ஜெயம் நிச்சயம். ஹல்லேலூயா.